பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா 40:29 அவர் சோர்ந்து போவர்களுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் பெருக பண்ணு. இந்த சோர்ந்து, இந்த பெயிண்ட், மயங்கி டயர்டாகி வாழ்க்கையில் தடுமாறுகிறவனை பார்த்து சொல்கிறார், நீ ஒருவேளை சோர்ந்து போயிட்ட, மயங்கிட்ட, உன்னால முடியல, சத்துவமற்று போயிட்ட, பலம் இல்லாத போயிட்ட, உனக்கு நான் சத்துவத்தையும் பலத்தையும் நான் பெருக பண்ணுவேன். அருமக்களே, நீங்கள் நினைக்கிற இந்த சோர்வுன்றது ஒருத்தனை வெறுப்பாக்கிட்டு ஜபம் பண்ணுற ஆளாக கூட, கடவுளை நம்புற ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ஜபம் பண்ணி சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் லூக்கா 1 சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிடுவேன், ஆபத்து வரும், சோர்ந்து போயிடுவேன். அந்த சோர்வு அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் மாத்திரல, கலாத்திரத்தில் 6:9 நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாது, நல்லது செய்வீங்க, நல்லதுதான் நினைப்பீங்க, நல்லதுதான் நடக்கூட எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் நன்மைக்கு மாற தீமை செய்யும் போது இனிமேல் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. ஓ, நல்ல செஞ்சாலும் என்ன புண்ணியம். அதான் வேறு சொல்லுது, நீ நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இது மனுஷனுடைய நிலைமை. இதைதான் அறிந்த இறைவன் சொல்லுகிறார். ஏசாயா 57 நீங்கள் 16 படித்தா, நான் வழக்காடுவது இல்லை, உங்களோட வழக்காடுவதை நான் கோபமும் படுறதில்லை. ஏன்னா நான் படைச்ச ஆத்துமா, என் ஆவி என்ன பண்ணுமா, நான் படைச்ச மனுஷன் ஆவியும் ஆத்துமாவும் என் முகத்துக்கு முன்னாடி சோர்ந்து போக என்று ஆண்டு வருத்தப்படுகிறார். நீ சோர்ந்து போனதை கண்டு பரிதவிக்கிற தேவன், ஒருவேளை மகனே, உன்னை சுற்றி எதிரிகள், உன்னை சுற்றி செய்கிற கால தோல்வி, படிப்பு சரியாக வரல, குடும்பத்தில் போராட்டம், எது செஞ்சாலும் எல்லாம் குத்தமாக முடியுது, ஒருவேளை சோர்ந்து வேண்டியா. ஆனால் உன்னை ஒருத்தர் காக்கிறத பற்றியா, உன்னை அறிந்த ஒருத்தர் இருக்கிற பற்றியா, அவர் சொல்கிறாரு, என் ஆத்மா என் முகத்துக்கு முன்னாடி சோர்ந்து போகுமே. அதனால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலனில்லாதவனுக்கு பலத்தை பெருக பண்ணுகிறவர். என்னை அநேகருடைய இதயம் சோர்ந்து போகுது, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, அதனால தான் நீ சோர்ந்து போனையா, எந்த விஷயம் டயர்டாகிட்ட, எது என் வாழ்க்கையில் இப்படிலாம் இல்லாமல் என்னை வேதனைப்படுத்துதே. கலங்காத மக்களே, உங்களுக்கு தேவன் சொல்கிற நல்ல செய்தி, தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ சோர்ந்து போனது உண்மைதான். இளைஞர்களும் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். அடுத்த விஷயம் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய நேரத்துக்கு, தேவனுடைய விடுதலைக்கு காத்திருக்கிறவன், ஏசப்பாவுடைய ரட்சிப்புக்கு, விடுதலைக்கு, ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்து பாருங்கள். அவர்கள் சட்டை அடைந்து உயரே எழும்புவார்கள், ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்து போனாலும் அவர்கள் சோர்ந்து போவார்கள். நீ சோர்ந்து போக மாட்டேன். உன்னை யாரை துரத்தினாலும் சரி, எத்தனை உபத்திரம் உங்களுக்கு வந்தாலும் சோர்ந்து, ஏன்னா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள்ளே அவர் இறங்கி உன்னை வல்லமையானவர்களாய் அதை மாற்றுவதற்கு போதுமானது. நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கு சோர்ந்து போகாதீங்க, நற்கிரியை செய்ய சோர்ந்து போகாதீங்க. அது மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க அவர் புது பலனை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போன சத்துவத்தையும் பலனில்லாதவருக்கு பலத்தையும் பெருக பண்ணுவார். நீங்கள் தொடர்ந்து தேவனை நம்புங்கள், அவர் சித்தத்துக்கு, திட்டத்துக்கு காத்திருங்கள். ஒரு சோர்விலிருந்து உங்களை உற்சாகப்படுத்தி புது வெள்ளை தந்து உங்களை காத்திருவாராக. God bless you. God bless you.